இவங்க தன்னோட சொந்த குழந்தையவே ட்ரெயின் ட்ராக்ல தூக்கி வீசுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த இந்த ஒரு பையன் அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக ட்ரெயினுக்கு நடுவில் குதிச்சிடுறான். ட்ரெயின்ல இடிச்சு 2 பேருமே கீழே விழுகுறாங்க. அந்த ஒரு சின்ன குழந்தைக்கு எந்த விதமான அடியும் படல, ரொம்பவே சேஃபா தான் இருக்கு. ஆனா இந்த ஒரு பையனுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்பவே பயங்கரமா அடிபட்டு இருக்கு. ஒரு சில நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து குணமாய் அந்த ஒரு பையன் அதே ஸ்டேஷனுக்கு வரான். ஆனா திரும்பி வரும்போது சாதாரணமாலாம் வரல, ரொம்பவே மோசமான நிலைமையில தான் வரான். ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க லேடி இவங்க கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ரயில்வே ட்ராக்ல மறுபடியும் ஒரு குழந்தை கிடக்குது. அங்க இருக்கவங்க எல்லாருமே பார்க்க மட்டும் தான் செய்யறாங்க, யாரும் இறங்கி ஹெல்ப் பண்ணவே இல்லை. அந்த ஒரு நேரத்துல ஹீரோ குழந்தை இருக்க சைடு வீல் சேரை மூவ் பண்ணி கொண்டு போறான். அவன் மூவ் பண்ணி கொண்டு போற நேரத்துல ட்ரெயின் ரொம்ப ஸ்பீடா வருது. மத்தவங்களாம் என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல இருக்காங்க. யாராலையும் எதுவும் பண்ண முடியாத நேரத்துல ஹீரோக்கு ஒரு பவர் வருது. அந்த ஒரு நேரத்துல எல்லாரும் குழந்தை இறந்து போயிருச்சுன்னு நினைச்சாங்க. அங்க இருந்தவங்க எல்லாரும் கண்ணை திறந்து பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா வீல் சேர்ல உட்கார்ந்து இருந்த ஹீரோ டக்குன்னு போய் குழந்தையை காப்பாத்திட்டான். சூப்பர் பவர் கிடைச்சனால பழையபடி மாறிடுறான். இந்த டைம் யாருக்கும் எதுவும் ஆகல.